வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார். கோவில் நகரம் குடந்தையிலிருந்து. ஜோசியத்தில் பூர்வ புண்ணியம் அப்படின்னு ஒரு ஸ்தானம், பாக்கியம்னு ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானம் எப்படி கெடுது அப்படிங்கிறத பார்ப்போம். பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டால், அதாவது அந்த இடத்துல ராகு அமர்ந்தால், அந்த ஜாதகர் தாய்வழி ஊழ்வினை தோஷத்தையும், பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில், லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் அமரும்போது தந்தை வழி ஊழ்வினை தோஷத்தையும் ஜாதகர் அனுபவிக்க வேண்டி வரும். அதாவது தாய்வழி கர்மா என்றால் தாய்வழி உறவுகள், தாயின் அம்மா, தாயின் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்களால் உங்களுக்கு ஒரு பலனும், அதாவது இவங்க ஒரு உதவி கூட உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சால் கூட அதுக்கு பல மடங்கு உங்கள்கிட்டருந்து பலனை எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி இவங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இவங்க சொல்கிறது, இவங்களோட சொல், செயல், சிந்தனை, நடை இதெல்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு எதிர்ப்பாகவே தெரியும். இவர்களால் தொடர்ந்து உங்களுக்கு பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இவர்களால் தொடர்ந்து செலவுகளும் உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் தந்தை வழி கர்மா என்பது தந்தையுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது தந்தை வழி அப்பா அம்மா, இவர்களால் உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. அதாவது உங்களுக்கு உதவி அப்படின்னு எதுவும் செய்ய மாட்டாங்க. இவர்கள் தொந்தரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு உதவி செஞ்சால் அதே மாதிரி அதை பல மடங்காக உங்கள்கிட்டருந்து எதிர்பார்ப்பாங்க. இவங்களும் உங்களை ஏதோ ஒரு பெரிய வீட்டு ராஜா மாதிரி நினைப்பாங்க. ஒரு பெரிய வீட்டு இடத்து பையன் நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்டருந்து ஏதாச்சும் ஒரு பலன் எதிர்பார்ப்பாங்க. பட் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த 5-9 அவங்கள்ட்ட சொத்து இருந்தால் கூட அதை அவங்களால அனுபவிக்க முடியாது. இந்த ஜாதகரே மற்றவங்களை நம்பி தான் வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டி இருக்கும். மற்றவர்கள்னால் மனைவி, இல்லை குழந்தைங்க, பிள்ளைங்க, பொண்ணு, இவங்களை நம்பி தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளி தோற்றத்துக்கு பார்த்திங்கன்னா இவர் பெரிய செல்வந்தர் போல் தோற்றமளிப்பார். அதனாலே இவரோட உறவினர்கள்லாம் இவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. இவர்கிட்டருந்து எதிர்பார்த்து அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்தில் இவரை எதிரியாகவே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இவங்க இந்த ஜாதகர் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செஞ்சு ஓஞ்சு போயிடுவார். அதே நேரத்தில் இவருக்கு, இந்த ஜாதகருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா யாருமே உதவிக்கு முன் வர மாட்டாங்க. உங்களோட வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னா, யாசகனுக்கு ராஜா வேஷம் போட்ட கதை தான். இது மாதிரிலாம் பிரச்சனை உள்ள ஜாதகர் இதுலேருந்து விடுபடணும்னு நினச்சா முருகப்பெருமான் எங்கெல்லாம் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கங்க. 2 ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டு உங்கள் பேரில் தொடர்ந்து ஒரு 6 வாரம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. அது எந்த நாள் எந்த நேரம் அப்படின்னா, இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்துருந்தா எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள், அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா அது 5ஆம் இடம் என்ன கிரகத்தின் வீடுன்னு பாருங்கள், அந்த கிரகத்துக்குரிய தேதியில் போங்க. 9ஆம் இடமும் அதே மாதிரி எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் ராகு உட்காந்துருக்காருன்னு பாருங்கள், அந்த நட்சத்திர நாள் அன்றைக்கி போய் அர்ச்சனை பண்ணிங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் எந்த ராசி அதிபதியின் வீடுன்னு பாருங்கள், அந்த நாளில் போய் அர்ச்சனை பண்ணிங்க. செஞ்சு பாருங்கள், பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.